ஹோமத்துல கலந்துக்கிறத பத்தி உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த ஓமத்துல கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷங்க மேடம். ஆல்ரெடி நான் 2 டைம்ஸ் கலந்துருக்கேன். ஓமம்னு இல்ல, கிளாஸுக்கு அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ம். அவரு சொன்ன சில விஷயங்கள் நான் நெறைய கடன்லயும், எனக்கு வர வேண்டிய பணம் வராம ரொம்ப மன உளைச்சல்ல இருந்திருக்கேன். இவரோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ண பிறகு எனக்கு உண்மையா சொல்லும்போதே ஒரு மாரி இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு நல்லதே நடந்திருக்கு. என்னால முடிஞ்சது இப்போதைக்கு ஒரு ரூ. 6,00,000 நான் கடன அடைச்சிருக்கேன். ஓ! அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட இதுல கலந்துக்கிட்டு. அவரோட ஒவ்வொரு ஸ்பீச்சும் நான் கேட்டுட்டே இருப்பேன். எப்ப எங்க நடந்தாலும் என்னால முடிஞ்சா கண்டிப்பா நான் கலந்துப்பேன். அவரு சொல்ற அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லாருமே கேட்டு, அதன்படி நடந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்க வாழ்க்கையிலயும் நல்லதே நடக்கும். அவரு சொல்ற ஒவ்வொரு மாசம் அந்தந்த என்ன துணி போடணும், எந்த கோயிலுக்கு போகணும், அந்த விஷயங்கள் ஒவ்வொன்னுமே நல்லாருக்கும். அவர் சொல்ற அந்த மந்திரங்கள் ஒவ்வொன்னுமே ரொம்ப செலவு பண்ணி மந்திரம் கிடையாது. நம்ம உடல வருத்திக்கிட்டு செய்ய வேண்டிய எந்த விஷயங்களும் கிடையாது. அதனால உண்மையாவே நல்லா இருக்கு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு ரொம்ப சில விஷயங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நடந்திருக்கு. வீட்ல அக்கா பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும். அதுவும் ஓரளவுக்கு கைக்கூடி வந்துச்சு. எந்த ஒரு செலவும் இல்லாம. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். அ எத மறந்தாலும் வாழ்க்கையில இவர மறக்க மாட்டேன். அந்த அளவுக்கு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம்மா. ஏன்னா நீங்க வாழ்க்கையில வந்து குருஜி சொன்னதன் மூலமா நெறைய நெறைய மாற்றங்கள் நெறைய நடந்திருக்குன்னு நீங்க பண்ணியிருக்கேன் மேடம். கண்டிப்பா பண்ணியிருக்கேன். நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அவர் சொன்ன அந்த விளக்கு போட்டுருக்கேன். நரசிம்மர் கோயில்ல போய் விளக்கு போட்டுருக்கேன். வீட்ல விளக்கு போட்டுருக்கேன். கடன் தீர்றதுக்கு எல்லாமே செய்திருக்கேன். அவர் சொன்ன விஷயங்கள வீட்ல தான் செய்தேன். மற்றபடி ரொம்ப செலவு பண்ணியெல்லாம் செய்யல நானு. அதனால எனக்கு நெறைய பலன் கிடைச்சது. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க மேடம். நீங்க குருஜி கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்னா என்னதும்மா? அவருகிட்ட சில நம்மளுக்கு தப்பே யாரோ பண்ணியிருந்தாலும், கெடுதலோ பண்ணியிருந்தாலும், அத விட்டு தள்ளுங்க. அதையே பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற விஷயம், நான் 2, 3 விஷயங்கள அத ஃபாலோ பண்ணேன். ஏன்னா, மற்றவங்களுக்காக சொந்த பந்தங்கள்ல சில பேருக்காக நான் செயல்படுத்தினது இப்போதைக்கு வேண்டாம். இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம குழந்தை, அ குடும்பம்னு வாழ ஆரம்பிச்சுட்டேன். நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டேன் மேடம். இதுதான், அதுதான்னு சொல்ல முடியல. என் கடன் தீர்ந்தது. அக்கா பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும்னு நெனச்சேன். அது ஓரளவுக்கு கைக்கூடி வந்துடுச்சு. எனக்கு கடன் தீர்ந்து என் பணம் ஓரளவுக்கு மொத்தம் வரலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது எனக்கு வருதுங்க. அது ரொம்ப சந்தோஷங்க மேடம். குருஜி பத்தின ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க மேம். குருஜி பத்தி ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பா சொல்ல முடியாது. அவர பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லணும். ரொம்ப டெடிகேட்டடான ஒரு பெர்சன். இந்த மாரி பூஜைகள்ல வந்து சும்மா ஒரு பூஜை பண்றோம் அந்த மாதிரி இல்லாம, ஒவ்வொரு வாட்டியும் அவர் அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனோட நம்ம எதுக்காக பண்றோம்? நமக்காக பண்றோம். மத்தவங்களுக்காக பண்றோம். அவங்கள சார்ந்தவங்களுக்காக பண்றோம். சொசைட்டிக்காக பண்றோம். வேர்ல்டுக்காக பண்றோம்னு அவரு அத நெனச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர். ஸோ ரொம்ப ஒரு அன்பானவர். ஆ எல்லாரையும் புரிஞ்சுக்க கூடியவர். அவர் என்ன நெனைக்கிறாரோ, அத கரெக்ட்டா செய்யக்கூடியவர். குருஜி வந்து வெரி சாஃப்ட் அண்ட் வெரி பாசிட்டிவ் பெர்சன் நான் பார்த்த வரைக்கும். அண்ட் அவர் பேருக்கு ஏத்த மாரி அவர் எப்பவுமே வந்து மென்மையானவர். ஓகே மேம். இந்த பூஜையில கலந்துக்கிட்டதன் மூலமா நீங்க எப்படி மேம் ஃபீல் பண்றீங்க இன்னைக்கு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா ஃபீல் பண்றேன். ஏன்னா, என்னால அத கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட்டு பூஜைகள் நடந்தது. அப்புறம் ஹோமம் ம். பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்க இங்க வந்திருந்த மக்கள் ம். எல்லாருமே அப்படியே மெய்மறந்து அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து அவங்களும் அந்த தியானத்துல போயிட்டாங்க. நெறைய பேர் பயங்கர நல்ல லிசனர்ஸா இருந்தாங்க. ம். இன்க்ளூடிங் மீ. ம். நமக்காக அவங்க பிரார்த்தனை செய்யும்போது, இங்க இருக்கிறவங்களும் நல்லபடியா கவனிச்சு, அவங்களும் ஈடுபாடோட இருந்தத பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்தது. ஓகே மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க் யூ. பூஜையில இவ்வளோ நேரம் இருந்தீங்க இல்லையா? ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. உங்க மனசுல என்ன தோணுச்சு அது சொல்லுங்க. எனக்கு குருஜி எனக்கு என்ன ப்ரோக்ராம் வச்சாலும் நான் அந்த ப்ரோக்ராமுக்கு மறக்காமல் வருவேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ப்ரோக்ராமை பார்த்தா. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. ஓம் நம சிவாய. நான் வாணியம்பாடியிலேருந்து வந்திருக்கேன். இந்த விசேஷமான பூஜையில கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல்ல இதில நான் கலந்துக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனே எனக்கு கிடைச்சது. ஐ ஃபீல் வெரி மச். ஏன்னா சுவாமிக்கு முதல்ல போனம்போதே நெறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சது. ஸோ இந்த ஹோமம் எல்லாருக்கும் ஒரு இதா கிடைக்கணும். அ இந்த லோகத்தில இருக்கிற அத்தனை பேரும் சுவைக்குமா, நன்னமா, ஆரோக்கியமா இருக்கணுன்றத கேட்டுண்டு, இங்க இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு கேட்டுக்கிறேன். தேங்க் யூ. இவ்வளோ நேரம் நீங்க வந்து பூஜையில கலந்தீங்க. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. நல்ல பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். ம். ஆ குருஜி எது சொன்னாலுமே வந்துட்டு பவர்ஃபுல்லா இருக்கும். ட்ரூ அதுல உண்மை இருக்கும்.
இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாம் எப்படி எப்படி ஏமாத்தலாம், எப்படி எப்படி பணம் பறிக்கலான்னு பார்ப்பாங்க. குருஜிட்ட அது கிடையாது. மக்களுக்கு என்ன நடக்குது? என்ன தேடி வரும்போது உனக்கு நல்லது நடக்குதா? நல்லது அந்த இது எனக்கு ஒரு விஷயம் பெரிய இழப்பு இருந்தது எனக்கு. அ எப்படின்னா இழப்புனா, வெளியில சொல்ல முடியாத இழப்பு. ஆனா நான் குருஜி நேரா பார்க்கல. இதுவரைக்குமே நேரா நான் குருஜிட்ட பேசினதில்ல. அவரோட சேனல் பார்த்து அவர் சொன்ன இத நான் பண்ணினேன். இன்னைக்கு எனக்கு அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அது என்னால வெளிப்படையா வெளியில சொல்ல முடியல. ஆனா நான் டெய்லி டெய்லி குருஜிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு இப்பவும் ஒரு இருக்கு. அது என்னைக்கு எனக்கு குருஜி நேரா வாய்ப்பு கிடைக்குதோ, அப்ப அத நடத்திக்கலான்ற மாரி இருக்கேன். பவர்ஃபுல் மேம். தேங்க் யூ. அ ஐ எம் வெரி மச் பிளஸ்டு. ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு கோயில்ல இருந்த மாரி தான் இருந்தது. ஸோ டிவைன் திங். ஸோ யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணோன்னு ஒரு திருப்தி இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அட்டெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். குருஜி பத்தின ஒரு சில வார்த்தைகள் சார். அவர் ரொம்ப பிரமாதமா சொன்னாரு. அந்த இது கேட்கும்போதே ஒரு வைப் ஆச்சு. இங்க உட்கார்ந்திருக்க முடியல. அந்த அளவு ஒரு வைப் இருந்தது. ரொம்ப பிரமாதமா பண்றீங்க. இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப பிரமாதமா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. கோயிங் ஃபார்வர்ட், லுக் ஃபார்வர்ட் நான் எல்லா இதுலயும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. தேங்க் யூ மேம். தேங்க் யூ தேங்க் யூ. சார். இவ்வளோ நேரம் நீங்க பூஜையில கலந்துருக்கீங்க. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க உங்களுக்குள்ள இல்ல அப்படிங்கிறது? நல்ல வைப்ரேஷனா இருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. இருந்தாலும் நான் மார்னிங் வந்து அவரு அவர் பேர் மட்டும் தான் புக் பண்ணாங்க. உள்ள என்ட்ரி ஆகுமோன்றது எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. அப்ப அவரு சொன்னாரு, "இல்ல நம்ப கிளம்பி போகலாம். அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்." நான் சொன்னேன், "முருகர் எப்படியும் நம்மள அழைச்சுப்பாங்க." அந்த வைப்ரேஷன்ல இருந்து நான் வந்தேன். அது இங்க வந்தா எனக்கு பாசிட்டிவா ஆச்சு. இருந்தாலும் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கீழ உட்கார சொன்னாங்க. ஓகே. ஒரு மாரியா இருந்தேன். அவங்க கேட்டாங்க, "ஏன் நம்ப கீழ உட்கார வச்சிருக்க?" நான் சொன்னேன், "ஃபர்ஸ்ட்டு கடவுள நம்புங்க. அதுக்கப்புறம் நம்மள நாமளே நம்பணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்மளையும் கூப்பிடுவாங்கன்னு" சொன்னேன். ஒரு 2 நிமிஷம் தான் கண்ணு மூடி நான் ப்ரே பண்ணேன். உடனே முருகர் என்ன மேல கூப்பிட்டாங்க. ஓகே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் கேட்டத முருகர் கேட்டாரு. அதனால எனக்கு ஒரு ஹேப்பியா இருந்துச்சு. ஓகே. அதனால நான் நெனச்ச காரியமும் இங்க வந்ததுக்கப்புறம் அதே மாரியே இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அதே மாரியே எல்லாமே நடக்கும். கண்டிப்பா. இருந்தாலும் அவரோட பூஜை எனக்கு அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஒரு ஒரு மாரி உடம்பெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கு எனக்கு. சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. இந்த புத்தாண்டு எனக்கு ஒரு டிஃபரெண்ட்டான ஒரு அனுபவமா இருக்கு. ஒரு மாதிரி எனக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனா இருந்துச்சு எனக்கு. அதுக்காக இத ஏற்பாடு பண்ண குருஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த வாட்டி இதுக்கு மேல சிறப்பா செய்யணும். இன்னும் பெரிய இடம் எடுத்து செய்யணும். இதுக்கு மேல ட்ரிபிள் மடங்கா வரணும். அடுத்த நியூ இயர்க்கு. அப்ப நானும் வந்து கலந்துக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட்டுன்றதெல்லாம் அடுத்த ட்ரிப்பு ஹோமம் எங்க இருந்தாலும் வரணும் அப்படின்ற மைண்ட் செட்ல வச்சிருக்கேன். அதனால இவர ஃபாலோ பண்ணணும். எல்லாருமே ஆன்மீகத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதுவும் இல்லாம இங்க வந்த குழந்தைங்கலாம் கூட சைலன்ட்டா உட்காந்து அத பார்க்கறாங்கன்னா, அப்போ ஆன்மீகம் நமக்குள்ள எவ்வளோ தூரத்துக்கு உள்ள வந்திருக்கு, நம்மளோட பக்தி நெறி எப்படி இருக்குன்றது குழந்தைங்க மூலியமா கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அது ஒரு சந்தோஷமா இருக்கு. இல்லன்னா குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பேரண்ட் கூட உட்காந்து அத கவனிக்கிறாங்கன்றப்போ, அதெல்லாம் வந்து முருகரோட செயல், குருஜியோட அந்த இது. நீங்க நடத்துற ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க டீம் ஒருத்தருக்கும் அந்த டைமுக்கு காஃபி, தண்ணி வேணுமான்னு கேட்டு, அது எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இது இது மேல மேல வளரணும். குருஜி இன்னும் ஃபேமஸ் ஆகணும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே, தேங்க்ஸ். நீங்க வந்து பூஜையில இருந்தீங்க. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. நல்ல எனர்ஜி இருந்தது. நல்ல பாசிட்டிவா ஃபீல் பண்ணேன். குருஜியோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு எப்படின்னா, எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் ஒரு வீடியோ கேட்டனாவே, நான் ஒர்க் அவுட் பண்ணலனாலும் அவர் வீடியோ கேட்ட உடனே எனக்கு ஒரு நல்லது நடக்கிற மாரி ஒரு ஃபீல். அதுக்காகவே இன்னைக்கு வரணும்னு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குருஜி பத்தின ஒரு சில வார்த்தைகள். அவர் எப்படின்னா, அதுதான் சொல்றேனே, நல்ல பாசிட்டிவ் வைப். ஓ. அதுதான். அவரோட வீடியோஸ் கேட்டு நம்ம செயல்படுத்துறத விட, அதை நமக்கு ஒரு வேணும்னு நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, நமக்கு தானா அது வரும். அத நம்ம அவர்கிட்ட கேட்டு, அது மைண்ட்ல இது பண்ணும்போது நெறைய நல்லது நடக்குது. இவ்வளோ நேரம் பூஜையில கலந்துக்கிட்டீங்க இல்லையா? ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக சொல்லுங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கு. இதான் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட சிஸ்டர் துபாயில இருந்து லிங்க் அனுப்புனாங்க. இதில பார்ட்டிசிபேட் பண்ண நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 3 ஹவர்ஸ் உட்கார்ந்துருக்கேன். பட் எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. ரொம்ப லைட் ஹார்ட்டடா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. குருஜி பத்தின ஒரு சில வார்த்தைகள். இல்ல ஆக்சுவலா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இது. ஓகே. ஸோ ரொம்ப பாசிட்டிவா பேசுறாங்க.
வேற அன்வான்டா எந்த விஷயமும் பேசல. அதனால எனக்கு கொஞ்சம் நம்ம தைரியமா பேசலாம், கலந்துக்கலாம்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஓகே ரொம்ப